ஹாய் எவ்ரி ஒன். நீங்கள் வந்து இந்த நியூஸ் ஆல்ரெடி யூடியூப் சேனல்ஸில் பார்த்துருப்பீங்க. ப்ளஸ் நவம்பர் 4 சென்னை தி இந்து தமிழ் பேப்பரில் வந்திருக்கு. அதாவது நம்ம டிஎன்பிஎஸ்சி சேர்மன் எஸ்கே பிரபாகர் அவர்கள் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. ஆனுவல் பிளானர் நெக்ஸ்ட் இயருக்கான ஆனுவல் பிளானர் வந்து முடிகிற கட்டத்தில் இருக்குது. ஸோ அதை நாங்கள் வந்து எப்போனாலும் ரிலீஸ் பண்ணுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நவம்பரில் கூட ஆனுவல் பிளானர் வந்து வரலாம். சரி, அடுத்து என்னென்னா குரூப் 4க்கான வேக்கண்ட்டை பற்றி பேசியிருக்காங்க. குரூப் 4ல் வந்து இப்போவுமே உங்களுக்கு அரசு துறைகள்கிட்டருந்து காலி பணியிடங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நாங்கள் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. பட் மொத்தமாக வந்து எவ்வளோ குறைவாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அடுத்து முன்னாடிலாம் 2-3 ஆண்டுகளுக்கான காலி பணிகள் சேர்த்து நிரப்பப்பட்டுச்சு. இப்போ வந்து அந்தந்த ஆண்டுகளுக்கான காலி பணிகள் மட்டுமே நிரப்பப்படுது. ஸோ அதனால தான் மொத்தமாக பார்க்கும்போது குறைவாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மாணவரோட ட்விட்டர் ட்ரெண்டுக்கு அவங்க நம்ம டிஎம்சி தலைவர் வந்து விளக்கம் கொடுத்துருக்கு. இவ்வளோ தான். மற்றபடி இப்போ ஃபைனல் ஆன்சர் கீயை பற்றியோ இல்லை வினாத்தாள்கள் தவறாக இருந்ததை பற்றியோ அவங்க எதுவுமே சொல்லலை. அவுட் சோர்ஸ் போனது, ஓலைச்சுவடி போனது, அதை பற்றி எதுவுமே அவங்க வந்து விளக்கம் கொடுக்கல. மற்றபடி இதை மட்டும் சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் இயர் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து வேக்கண்ட்டு வந்து குரூப் 2க்குமே இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ்ஸு இந்த யூனிவர்சிட்டிஸில் வந்து இப்போ டிஎன்பிஎஸ்சி மூலிமா ஆள் எடுக்கலாம். அவங்க அதாவது நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி மூலிமா ஆள் எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அதுக்கான கல்வி தகுதி அடிப்படையில் குரூப் 4 குரூப் 2க்கான தகுதி அடிப்படையில் அவங்களுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி மூலமாக நிரப்பப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வேக்கண்ட்டு இப்போ வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுவுமே இந்த குரூப் 4ல் இன்க்ரீஸ் ஆகும், சேர்த்து இன்க்ரீஸ் ஆகும். சரி, ஓகே. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 500லேருந்து 1000 வரைக்கும் கன்ஃபார்மாக இன்க்ரீஸ் ஆக போகுது. மற்றபடி எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆக போகுதுங்கிறது தெரியல. சரி, இப்போ வந்து ஹைகோர்ட் ஒரு ஜட்மெண்ட் விட்டுருக்காங்க. விஏஓ கவுன்சிலிங்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் முடிச்சுட்டு தான் நீங்கள் வந்து நடத்தணும்னு சொல்லிட்டு இடைக்கால தடை வச்சுருக்காங்க. சரி, ஓகே. அப்படின்னா அப்போ அந்த இடைக்கால தடையினால் கவுன்சிலிங் டேட் வந்து கொஞ்சம் தள்ளி போக வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான். மற்றபடி ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் முடிச்சுட்டு இவங்க கவுன்சிலிங் வந்து நடத்துவாங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் இயர் வந்து குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 எல்லாமே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். இதான் அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தெரிஞ்சுக்கலன்னா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கான அப்டேட் கொடுத்துருக்கேன்.